பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, வரலாறு நமக்கு தெரியும். வரலாறில் முதலாக நிலவில் கால் வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த விண்வெளியில் போய் அந்த அமெரிக்கா நாசாவிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த அப்போலோன்னு சொல்லப்பட்ட விண்கலத்தில் 2 நபர்கள் பயணித்தார்கள். ஒருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஒருத்தர் எட்வின் ஆல்ட்ரின்னு சொல்லப்பட்டவர். இந்த எட்வின் ஆல்ட்ரின்கிறவர் அமெரிக்காவினுடைய அந்த விமானப்படையில் அவர் பயிற்சி பெற்றவர், விண்வெளியில் நடந்து பழகினவர். ஆனால் இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் கப்பலில் பணியாற்றினவர். அவருக்கு விண்வெளியை பற்றியோ அங்கே அந்த மேலே பறக்கிறது அந்த மாதிரியான காரியம் தெரியாது. இவங்க போன அந்த விண்கலம் சந்திரனை எட்டின பொழுது நாசா அங்கே இருந்து ஒரு கட்டளை வந்தது. என்ன வந்தது? அந்த பைலட் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு கட்டளை. பைலட் அந்த உள்ள காலடி வைக்கணும். ஆனால் அவருக்கு அந்த எட்வின் ஆல்ட்ரினுக்கு ஒரு தயக்கம். அங்கே புவியீர்ப்பு விசை கிடையாது, காலை வச்சா புதைஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில், ஒரு தயக்கத்தில், ஒரு பயத்தில் சற்று நேரம் அவர் தாமதமானார். அந்த தாமதத்தில் அடுத்து நாசாவில் இருந்து ஒரு கட்டளை வந்தது, கோ பைலட் நெக்ஸ்ட்டுன்னு வந்தது. உடனே அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் தயக்கம் இல்லாமல் அவர் அந்த சந்திரனில் கால் வைத்தார். அந்த தயக்கம் இல்லாமல் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் வரலாற்றில் சந்திரனில் முதலாக கால் பதித்தவர் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். அன்பானவர்களே, நமக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல கட்டளைகளை வைத்திருக்கிறாரு. அந்த கட்டளைகளுக்கு நம்ம உடனே கீழ்ப்படியணும். அந்த கட்டளைகளை கீழ்ப்படியும் போது நமக்கு ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன்னு சொன்னால், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு உடனடியாக நம்ம கீழ்ப்படியணும். தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பிசாசு தருவான். இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு கர்த்தர் சொல்லிட்டாரு, அவருடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கு, அதனால் நான் அந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு நம்ம துணிந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையானதையும் மகத்துவமானதையும் மகிமையான காரியங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வார்? காண பண்ணுவார். அப்படி நம்ம செயல்படுத்துவோம், மேன்மையானதை